விஜய் 10, ஸ்டாலின் 11, விஜய் 15, ஸ்டாலின் 16ன்னு பச்சையா கேவலமா ரெண்டு பேருக்கு இடையில சீட்டு பேரத்தை பண்ண போறாரு எதிர்காலத்தில். அதுக்கு தான் அவரு பிளான் பண்றாரு, ரெண்டு பேரையும் இது பண்றாரு. விஜய்க்கு கவர்மெண்ட் 108 இடங்களை கொண்ட சிங்கிள் பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட். இந்த உண்மையை வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி மூலமாட்டும் விஜய்க்கு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி மூலமாட்டும் மறைக்க பார்க்குறாங்க. அது எப்படி இந்த உண்மையை? வீரபாண்டியனும் சண்முகமும் இதாண்டா வாழ்க்கையில் நமக்கு பெரிய பொன்னான வாய்ப்புன்னு காலையிலும் சாயங்காலமும் ப்ரெஸ் மீட் கொடுத்து எங்கள் கவர்மெண்ட் குடுமி எங்கள் கையில் இருக்குன்னு காலையிலும் சாயங்காலம் பெருமை பேசிகிட்டு இருக்காங்களே. 5 நிமிஷம் பேசுனீங்க, குளத்தூரில் தோத்துட்டாரு. ஓகே, 50 நிமிஷம் பேசுனா அதுவே போரடிச்சு கூட்டம் கலைஞ்சு போய் வேற மாதிரி ஆயிருக்குமான்னு சொல்றேன் நான். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல SMS ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். இந்த 40 நாள் ஆட்சியில விஜயோட அரசுக்கோ இல்ல விஜயோட இமேஜுக்கோ எதுவும் சரிவு இருக்கு அப்படின்ட்டு நம்ம எதுவும் கன்க்ளூஷனுக்கு வர முடியல. அது பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்குதா? அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு சொல்லிக்கலாம். ஓகே, நான் மிக்சடா தான், நான் என்னோட மிக்சட் பேக்காக தான் என்னோட கருத்தை நான் முன் வைக்கிறேன். அரசியல் ரீதியா சில பலவீனங்களை அவர் மறைச்சி பண்றதை நான் எக்ஸ்போஸ் பண்றேன். நிர்வாக ரீதியா பல துறைகளில் வந்து ஊழல் இல்லைன்னு ஸ்டேக் ஹோல்டர்ஸே நம்ம சொல்றதை நம்ம பாராட்டி தான் நான் சொல்கிறேன். பட்டு மக்கள் தீர்ப்பு என்னங்கிறது ஒரு ரிசல்ட்ல தான் தெரியும், டெஸ்டிங் கிரவுண்ட்ல தான் தெரியும். ஒன் டைம் ஒண்டர் அப்படிங்கிறத நம்ம ஏர்லியரா ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு. ஒன் டைம் ஒண்டர்ங்கிறது அடுத்த தேர்தலில் அவர் 3வது போனாதான் ஒன் டைம் ஒண்டர்ங்கிறது சொல்ல முடியும். அடுத்த தேர்தல் அவர் வந்துட்டாருன்னா கன்சால்டேட் ஓட்டாட்டு மாறிடும். ஸோ அடுத்த தேர்தல் தான் அது ஒன் டைம் ஒன்றா கன்சால்டேட் ஓட்டாங்கிறத நிரூபிக்கும். அடுத்த தேர்தலுங்கிறது ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா 6 இடைத்தேர்தல்களை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா வச்சுக்கலாம், உள்ளாட்சி தேர்தலை ஒரு டெஸ்டிங் கிரவுண்டா வச்சுக்கலாம். ரெண்டுமே டெஸ்டிங் கிரவுண்டு தான். உள்ளாட்சி தேர்தலும் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு தான், 6 இடைத்தேர்தல் 6ங்கும் போது அதுவும் ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு தான். இந்த டெஸ்டிங் கிரவுண்டில் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் 35ங்கிறது அவருக்கு காங்கிரீட் கன்சால்டேட்டட் ஓட்டுன்னு தான் வரும். இந்த கிரவுண்டில் அவர் 3வது போயிட்டாருன்னா அது ஒன் டைம் ஒன்றங்கிற இது வரும். அது காயா பழமா பூவா தலையாங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும். மற்றபடி நான் எதிர்த்து சொல்றதோ, இன்னொருத்தர் ஆதரித்து சொல்றதோ, இன்னொருத்தர் போயிட்டாருன்னு சொல்றதோ வெறும் கிளைம் தான். ரிசல்ட் 6 இடைத்தேர்தல்கள்லையும் உள்ளாட்சி தேர்தல்லையும் தான் உண்மை நிலைமை மக்கள் தான் தீர்ப்பளிச்சு தெரிய வரும். இப்போ ஏடிஎம்கேல இருந்து சாரசாரையா போய் சேர்றாங்க. அந்த போய் சேர்றது டிவிகேக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தான் கொடுக்குமா, இல்லை பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அந்த ரிசல்ட்டை? இதுல தான் அந்த லெவல்ல மாறுபட்ட கருத்தை தாவேக்கு ஆதரவாளரான தம்பி பெருமாள்மணி போன்றவங்களும் இதில் சில இதுகளில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. இன்னொரு தம்பி தாவேக்கு ஆதரவான இன்னொரு தம்பி நயமானம் கூட இருந்த ஒரு தம்பி ஒருத்தர், அவரும் இன்னைக்கு அதில் மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் அந்த ட்ரெயின்டட் மினிஸ்டர்ஸ்ன்னு அதிமுகவில் இருந்த பிரமுகர்களுக்கு சீட்டு கொடுத்தா தாவேக்கா சென்ட்ரிக்கா அது பூமராங்க ஆயிரும், எடப்பாடி அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காருங்கிற ஒரு கருத்து தெளிவாகவே சொல்லப்படுது. ஸோ இது ஒரு கருத்து, அது தாவேக்கா தான் முடிவு பண்ணணும், என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க என்னங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு இது, அந்த ஒரு கருத்து அங்கே முன்வைக்கப்படுது. இதெல்லாம் மக்கள் என்ன தீர்ப்பளிக்காங்கிறத பொறுத்து தான் நம்ம இதில் ஒரு முடிவு. இப்போ எங்க பிரச்சனைனா, இப்போ டிவிக்கே தன்னை ஊழல் இல்லா கட்சி, ஊழலுக்கு எதிரான கட்சின்னு தங்களை முன்னிறுத்த பாக்குறாங்க. இப்போ செங்கோட்டையன் இருக்கிறாங்க, காங்கிரஸ்ல இருந்து வர அமைச்சருக்கு வர்றவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இப்போ இப்படி பிற கட்சிகள்ல இருந்து ஊழல் குற்றச்சாட்டோட வரவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவங்களால எப்படி அந்த கிளைம் வைக்க முடியும்? மக்கள் எப்படி அந்த கிளைமை ஏத்துப்பாங்க? கண்டிப்பா எதிர்கட்சிகள் அதை பேசத்தான் செய்வாங்க. அந்த வகையில தான் இன்னைக்கு புதுக்கோட்டை விராரிமலையில் புதுக்கோட்டையில செல்வாக்குள்ள இவர் விஜயபாஸ்கர் சேர்றது, இதுலலாம் ஒரு சிக்கல் இருக்குது. அவர் மேல யாருமே குட்கா அதுதான்
தாவேக்காவுக்குள்ளேயே இருவித கருத்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஒரு தரப்பு வந்து இது பூமராங்க ஆயிரும், நம்மளோட ஃப்ரெஷ்னஸ் அடிபட்டு போகுங்கிற ஒரு தன்மை வந்து அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ இது டைம் வரும்போது தான் நம்ம தாவேக்கா என்ன முடிவு எடுக்காங்கன்னு தெரியும். இந்த மாதிரிப்பட்ட ஒரு மாறுபட்ட கருத்து நாமும் சொல்லலை, அதோட ஆதரவாளர்கள் நகிமு அண்ணனோட ஆதரவாளர் கார்த்திக்கு அந்த தம்பி போன்றவர்களே இதை சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ விஜயோட இண்டிவிஜுவல் கரிஷ்மா, இண்டிவிஜுவலோட மாஸ்லயே 35% எடுத்தாச்சு. இப்போ அவங்களுக்கு எதனால இவங்களோட ஆதரவு தேவைப்படுது? எதுக்கு இன்னுமே வரவங்களை சேர்க்கிறாங்க? இதுதான் கார்த்திக் போன்றவங்களே இந்த கேள்வியை கேட்கறனால தான் இந்த உண்மை மறைக்கப்படுது. ஜெயலலிதா கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட், எம்ஜிஆர் கவர்மெண்ட் மெஜாரிட்டி கவர்மெண்ட், கலைஞர் கவர்மெண்ட் மெஜாரிட்டி சப்போர்ட்டோட இருந்த அவர் முதல்வர்னு சொல்லி மெஜாரிட்டி வந்த கவர்மெண்ட். ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபுல் பிளட்ஜ்டு மெஜாரிட்டி கவர்மெண்ட், சூப்பர் ப்ளோட்ஸாக அவர் முதல்வர்னு சொல்லி பெரிய சப்போர்ட்டை அனுபவித்த கவர்மெண்ட். மத்திய அரசு கட்சியான பாஜகவால் தோத்தமுன்னு சிவி சண்முகமே என்கிட்ட ரெக்கார்டு வீடியோவே இருக்கு, பேசினார். ஆனால் விஜய்க்கு கவர்மெண்ட் 108 இடங்களை கொண்ட சிங்கிள் பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட். இந்த உண்மையை வந்து விஜய்க்கு பாப்புலாரிட்டி மூலமாட்டும் விஜய்க்கு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி மூலமாட்டும் மறைக்க பார்க்குறாங்க. அது எப்படி இந்த உண்மையை மறைக்க முடியும்? அதுதான் வீரபாண்டியனும் சண்முகமும் இதாண்டா வாழ்க்கையில் நமக்கு பெரிய பொன்னான வாய்ப்புன்னு காலையிலும் சாயங்காலமும் ப்ரெஸ் மீட் கொடுத்து எங்க கவர்மெண்ட் குடுமி எங்க கையில இருக்குன்னு காலையிலும் சாயங்காலம் பெருமை பேசிட்டு இருக்காங்களே. அவர் டிஎம்கேவையும் தான் போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறாரு சண்முகம். அவர் விஜயை விமர்சிக்கிறதை விட டிஎம்கேவை தான் அதிகமாக விமர்சிக்கிறாரு. அதை வச்சுட்டு நம்ம அவங்க வீக்கா இருக்கிறதுனால அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எப்பவுமே ஹார்ஸா விமர்சிக்கக்கூடியவங்க அரசுக்கு எதிராக. என்னைக்கு விமர்சிச்சாங்க? ஸ்டாலினுக்கு எதிராக எங்க? ஸ்டாலினுக்கு எதிராக கடந்த ஆட்சியில நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, போராட்டங்கள்லாம் கூட இது பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துல பண்ணதும் இங்க 45 நாள்ல பண்ணதும் உங்களுக்கு வித்தியாசம் இல்லையா? டெய்லி எங்க கவர்மெண்ட்னு ஒரு மிதப்பில் தெம்புல வந்து அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எனக்கு ஸ்டாலினை ஏசுறதுக்கு அவர் வந்து பிரச்சாரம் கொடுத்துருக்காரு. நான் தான் அவங்களுக்கு ஒரு செக் வைக்கிறேன். விஜய் மக்களவை தேர்தல் பொசிஷன்ல ஜெயலலிதா மாதிரி ஒரு சீட்டு தானே உங்களுக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாருன்னா, ஜெயலலிதா அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ஜெயலலிதா 3 எம்பி சீட்டு கொடுத்தாங்க, சிபிஎம்க்கும் சிபிஐக்கும். ஆளுங்கட்சியா 2014 வரும்போது ஒன்று தான் நிற்கிறீங்கன்னா எனக்கு இல்லை, இல்லைன்னா ஓடுங்கன்ட்டாப்புல. அந்த மாதிரி இவங்க இன்னைக்கு விஜய் குடுமி எங்க கையிலன்னு வீரபாண்டியனும் சண்முகமும் காலையிலேருந்து சாயங்காலம் வர ஹை பிச்சில் பேட்டி கொடுக்கறதுக்கு அந்த தேர்தல் கூட்டணி டைமில் சரி ஓகே இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு எம்பி சீட்டு தான் உங்களுக்குன்னு விஜய் சொல்லதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனால் அவர் அவ்வளோ ஹார்ஸ் பார்கெனர் இல்லை. இன்னைக்கு சட்டசபையில பேசும்போது தெரியாம கருணாநிதின்ட்டாரு, அதுக்கே சாரின்னு சொல்லிட்டு கலைஞர்னு உச்சரிக்கிறாரு. அவரு இப்போ ஜெயலலிதா மாதிரி யாரையும் ட்ரீட் பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தெரியல. அவரும் கிட்டத்தட்ட ஸ்டாலின் மாதிரி கொஞ்சம் அரவணைச்சு போறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு. பார்கெனிங்ல காங்கிரஸ் பார்கெனிங்க்கு ஈல்ட் ஆகணும். எல்லாமே காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டு மீண்டும் கொடுக்க என்ன இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு? விசிகாவுக்கும் ஓரளவு ஸ்டேட்டஸ்கோவா எடுத்துருவாங்க. விசிகாவை பாமகவை காட்டி அது பண்ணால் கூட விசிகா ஓரளவு ஸ்டேட்டஸ்கோ வாங்கிடுவாங்க. 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் ஆப்பு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏன்னா காங்கிரஸ் வந்து 10 சீட்டில் திருப்தி அடைய மாட்டான். என்ன போட்டாலும் அவன் ஒயிட் எலிஃபண்ட் தீனி போட்டு தீராது. அங்கேயும் ராஜ்யசபா வாங்கிட்டான், இங்கேயும் ராஜ்யசபா வாங்கிட்டான். எவ்வளோ பெரிய கில்லாடி பாருங்க. அவன் எந்த நெறிமுறையும் கிடையாது. பாஜக எதிர்ப்புன்னு ஒரு ஜனாதன தர்மத்துக்கு, இந்து தர்மத்துக்கு, இந்துக்களுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லாக இது பண்ணி அங்கே முஸ்லீம் பார்ட்டி ஆயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலில் 3 விழுக்காடு ஓட்டு, 2 முஸ்லீம் எம்எல்ஏ. அசாமில் 18 எம்எல்ஏ முஸ்லீமு, 1 எம்எல்ஏ ரிசர்வ் தொகுதி சகோதரர் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியில் ஜெயித்தது. அடுத்து புதுச்சேரியில் உசுடுன்னு நினைக்கிறேன் 1 எம்எல்ஏ, அதுவும் இந்த மாதிரி தான் ரிசர்வ் தொகுதி. அது கட்சி ஓட்டெல்லாம் தாவேக்காட்டை இழந்து புதுச்சேரியிலையும் காலி ஆகிட்டாப்புல. ஆனால் இந்தியா ஃபுல்லாக ஒரு பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு போலியான ஒரு வாதத்தை தூக்கிக்கிட்டு இவங்களோட சுயநலம், அரசியல் சந்தர்ப்பவாதம், பதவி வெறி எல்லாத்துக்குமே பாஜக எதிர்ப்புங்கிற ஒன்றை தூக்கிட்டு அலையிறதுனால யூபி மக்கள் வெடிச்சுக்கிட்டான். யூபியில் பாஜக அரசு, பீகார் மக்கள் வெடிச்சுக்கிட்டான். பீகாரில் பாஜக அரசு, சாம்ராட் சௌத்ரி ஒரு கோரி கம்யூனிட்டி, ஒரு ஓபிசி, அவர் சிஎம் ஆயிட்டாப்புல. கர்நாடகாவில் இன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்னாலும் பாஜக அங்கே வந்து மக்களவையில் ஸ்வீப் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இவங்களுக்கு உள்ள அந்த பாஜக எதிர்ப்புங்கிற பேரில் இங்கேயும் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் ஸ்டாலினையும் ஒரு பகடக்காயாக வச்சு விஜய்கிட்ட 15 கொடு அது கொடுன்னு தான் காங்கிரஸ் வேலையை காட்டுவோம். அல்லது நாங்கள் ஸ்டாலின் கூட போய் நீங்கள் பிஎம் கேண்டிடேட் இல்லாமல் போயிருவீங்கன்னு மிரட்டல் வேலையை தான் காங்கிரஸ் பார்ப்பாப்புல. அப்போ காங்கிரஸுக்கே எல்லா தீனியும் போட்டுக்கிட்டு
அது பிறகு சிபிஐ என்ன பண்ண முடியும்? எல்லா சீட்டையும் கொடுத்துட்டு தீனியை போட்டுட்டல, சீட்டை கொடுத்துட்டு வார்த்தையை வேணா நம்ம அவமதிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை போடலை. ஓகே, இது சிபிஐட்ட இருந்து ஒன்று தான் சொல்லி தான் காங்கிரஸ் பார்கெனிக்கு அதிக சீட்டு கொடுக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் விஜய் சட்டப்பேரவையில் பேசும்போது கொஞ்சம் பிலோ த பெல்ட் இறங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கொளத்தூர்ல 5 நிமிஷத்துக்கு பேசுனதுக்கே காணாம போயிட்டீங்கன்னு சொன்னதா இருக்கட்டும் சரி, அப்பாவை காணும்ட்டு தேடுற மாதிரி ஒரு கதை சொன்னாரு. அது டிஎம்கேவை கடுமையா ட்ரிகர் பண்ணிட்டா. எல்லாருமே நீங்க ஒரு வேளை 50 நிமிஷம் பேசினா அது ரிவர்ஸா கூட ஆயிருக்குமே. 50 நிமிஷம் பேசினா ரிவர்ஸா கூட ஆயிருக்குமே. 5 நிமிஷம் பேசினா இவ்வளவுன்னா 50 நிமிஷம் பேசினா இப்படின்னு ஒண்ணு கேரண்டி கிடையாது. 50 நிமிஷம் பேசினா அது போர் அடிச்சு ரிவர்ஸா கூட ஆயிருக்குமேங்கிறேன் நான். நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்க, குளத்தூர்ல தோத்துட்டாரு. ஓகே, 50 நிமிஷம் பேசினா அதுவே போர் அடிச்சு கூட்டம் கலைஞ்சு போய் வேற மாதிரி ஆயிருக்குமேன்னு சொல்றேன் நான். இதெல்லாம் சும்மா டிஎம்கேவை ட்ரிகர் பண்ணுதா அவங்க? இதெல்லாம் மீனிங்லெஸ் கிளைம் தான். எல்லாருமே கொளத்தூரை சொல்லியே கவுண்டர் கொடுக்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் மீனிங்லெஸ் கிளைம் தான். 50 நிமிஷம் பேசினா குளத்தூர்ல தாவேக்காவே தோக்கக்கூடிய அளவுக்கு மிஸ்டேக்காக கூட பேசிடலாமே. இதெல்லாம் சும்மா ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தவங்க ஏதோ மெஜாரிட்டி வந்த மாதிரிப்பட்ட ஒரு கிளைமை வைக்கிறாங்க. அந்த இடம் நான் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் 35 விழுக்காடு எடுத்துட்டீங்க, ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டீங்க, ஃபேக்ட்ரி. பட் உங்களுக்கு 108 சீட்டு தான். ஸ்டாலின் தனி மெஜாரிட்டி வந்தார். அவர் முதல்வர்னு, கலைஞர் முதல்வர்னு சொல்லி தனி மெஜாரிட்டி வந்தது. நீங்கள் முதல்வர்னு சொல்லி உங்களுக்கு தனி மெஜாரிட்டி வரல. ஸ்டாலின் முதல்வர்னு சொன்ன 13 பேரை வச்சு தான் நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்க. இந்த அவமானத்திலேருந்து நீங்கள் மீளணும்னா ராமகிருஷ்ண ஹெக்டே, என்டிஆர் மாதிரி உங்களுக்கு தான் கூடுதல் நேரம் பேசினாதான் அதிக சீட்டு வருமே. அந்த கான்ஃபிடென்ட்டோட டிசால்வ் பண்ணிட்டு வாங்க. சாதிச்சுட்டாரு விஜய்ன்னு மைனாரிட்டி கவர்மெண்ட் விஜய்னும் 4 பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட்னு யாரும் சொல்ல போறதில்ல. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்ல ஆட்களை வச்சு நீங்கள் ஆட்சி நடத்திங்கன்னு உங்களை யாரும் அவமானப்படுத்த போறதில்லை. எங்க எம்எல்ஏக்களை தான் உங்களுக்கு தந்திருக்குன்னு நக்கல் ஐயாண்டி உதயநிதி ஸ்டாலின் செய்ய போறதில்லை. நீங்கள் தெள்ள தெளிவாக உங்களுக்கு அதில் நீங்கள் பேசுறதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா இன்னைக்கே கவர்னர்கிட்ட டிசால்வ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் தெளிவாக சுப வீரபாண்டியங்கிட்டையும் சண்முகத்துக்கிட்டையும் லோல் படுறதோட மெஜாரிட்டிக்கு மக்களை சந்திக்க போகலாமா, தாராளமாக போகலாமா. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ், இதை நீங்கள் தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதைத்தான் டே 1ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். டிவிகேக்கு மெஜாரிட்டி இல்லாதது எப்படி ஒரு நெருடலா எம்பாரசிங்கான விஷயமா இருக்கும், அதே மாதிரி டிஎம்கேக்கு கொளத்தூர்லேயே ஸ்டாலின் தோத்தது ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கா? எல்லாரும் அதையே கார்னர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குளத்தூரில் ஸ்டாலின் தோத்தது எதிர்பாராத ஒரு இதுதான். தோல்வி, அந்த தோல்வி தான் விஎஸ் பாவை எம்எல்ஏ ஆக்கியிருக்கு. அவ்வளோதான். இது நடந்து முடிஞ்ச விஷயம்தான். அடுத்த ரவுண்டை தான் அடுத்தால பார்க்கணும். இந்த இதுக்குள்ளே திருச்சி கிழக்குக்கு மட்டும் எலெக்ஷன் வந்துன்னா ஸ்டாலின் நின்றுருக்கலாம். குளத்தூரில் தோத்த ஒரு சிம்பதியை மையமாக வச்சு நின்று இருக்கலாம். ஸோ அதற்கான வாய்ப்பும் இல்லை. 6 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் தான். இதில் 6ல் 5 1 தாவேகா தொகுதி, 5 ஏடிஎம்கே தொகுதி. இந்த தேர்தல் களத்தை டிஎம்கே எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். 5 அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி, 5 பேரும் தாவேகா போயிட்டாங்க. 1 விஜய் 2 தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற திருச்சி கிழக்கு. இதில் டிஎம்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிறதான் அடுத்த ரவுண்டு களம் வரும். அடுத்த ரவுண்டு களம் வர்றது வரை நாங்கள் 50 நிமிஷம் பேசியிருந்தா டெபாசிட் போயிருக்கோம். நாங்கள் எங்கே 13 எம்எல்ஏக்களை வச்சு தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, இது பேசிட்டு தான் இருக்கலாம். இந்த களத்தை ரிவர்ஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது 6 தொகுதி இடைத்தேர்தலில் தெரியும். அது இன்னைக்குள்ள சூழ்நிலையில் டிவிக்கு கூட்டணி பலத்தோட முன்னோட கொஞ்சம் அதிகார பலம் ப்ளஸ் கூட்டணி பலத்தோட அட்வான்டேஜாக தான் டிவிக்கே இருக்கிறாங்கங்கிறத நான் மறுக்க வரல. பட் அதை எப்படி இதை முறியடிக்க போகிறாங்க எதிர்கட்சிகளுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சீமானும் கூட ஒரு பிளேயராக தான் அந்த 6 தொகுதியிலையும் காங்கிரஸ் கூட்டணி போனது தமிழினத்துக்கு துரோகம்னு விஜயை மையமாக வச்சு 35-4ன்னு போன இடத்துல காங்கிரஸை மையமாக வச்சு இன துரோகிகள், சந்தர்ப்பவாதிகள், துரோகிகள்னு காங்கிரஸோட அரசியல் அடித்து அவர் இந்த இடைத்தேர்தலில் எவ்வளவுக்குள்ள முன்னேற முடியுமாங்கிறத அவரும் பார்ப்பார். எல்லாமே இடைத்தேர்தல் ரிசல்ட்டில் தான் நமக்கு என்னன்னு தெரிய வரும். இதில் எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஏடிஎம்கே பிஎம்கே ஒரு நேச்சுரல் அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. ஒருவேளை அவர் ஏடிஎம்கேவை பிரேக் பண்ணிட்டு டிஎம்கேவோட போனால் இதே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா இவ்வளோ நாள் ஆப்போசிஷனாக இருந்துட்டாங்க. இது மட்டுமே இல்லை, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டணியில்
ஓகே, எனக்கு இப்ப அதுவும் கொஸ்டின். ஏன்னா அது இப்போ so many ifs and buts எப்படி வருதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் எல்லாம் விட்ரா பண்ணிட்டாங்கன்னா இவரு போய் தாவேக்காவோட அதெல்லாம் so many ifs and buts. இன்னைக்கு அவருக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் வந்து பெருசா இருக்குது. என்ன பண்றாரு, எப்படி பண்ணாரு, என்ன ஆஃபர் வருது, எப்படி வருது, அன்னைக்குள்ள சூழ்நிலை அதெல்லாம் ஃபியூச்சரா அன்னைக்குள்ள காலகட்டத்தை பொறுத்து வரும். அவர் இன்னைக்கு பாமகவின் ராமதாஸின் வீழ்ச்சியிலையும் மும்முனை போட்டி ஆனதுலையும் மிக முக்கியமான ஒரு தலைவரா அன்புமணி ராமதாஸ் உருவாயிட்டார். அவர் இங்கே தான் போகணும், அங்கே போகக்கூடாது, அப்படிலாம் நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்க முடிவை அவங்க பண்ணிக்குவாங்க. இவர் ஆர்எஸ் பாரதி ரீசெண்டா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஏடிஎம்கே என்ன எதிரி கட்சி, அவங்க எங்க பங்காளி தானே, நாங்க கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ற ஒரு கார்டை ஓபன் பண்ணி பேசுறாரு. ஒருவேளை இப்போ வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு எதுவும் ஒரு பிளானிங் நடக்குதா, ரெண்டு பேரும் கம்பைண்டா அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலான்ட்டு? இல்லை அந்த கூட்டணிங்கிற அந்த முயற்சி வந்து பெரிய தேர்தலில் தான் இருக்கும். இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலெல்லாம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கார்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ட்ரம்ப் கார்டு. அது வந்து இப்போ இடைத்தேர்தலில் விஜயை வீழ்த்தணுங்கிறது ரெண்டு கட்சிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரே ஃபோக்கஸ்டான டாஸ்க் தான். ஸோ அது தனிச்சு நின்னா அது விஜய்க்கு தான் ஃபேவர் ஆகுங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும். ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து தானே ஆகும். அதாவது அந்த கட்சிகளின் நலன் இருக்குது இல்லை, அதனால தானே இது ஜே டிவியில் வந்து ராகுலுக்கு பின்னாடி ஸ்டாலினும் விஜயும் ஓடுறாங்க, ராகுல் ஏலம் போடுறாரு, சந்தர்ப்பவாத அரசியல் நடக்குன்னு அவங்க ரெண்டு வரையுமே போட்டு அவங்க அடிக்கிற ஒரு வேலையை வந்து ஜே டிவியில் பண்ணுறாங்க. ஸோ என்னதான் ஒரு சேர்ந்துருக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட எப்படி சேர்ந்து இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் சேர்ந்தது, யாருக்கு எவ்வளவு, எல்லாமே அதில் ஒரு கொஸ்டினாக இருக்குது. இப்போ வந்து டக்குன்னு இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வருதுன்னு வைங்க, விஜய் வந்து டிசால்வ் பண்ணிட்டு வராருன்னு வைங்க, சேர்ந்துவிட மாட்டாங்க. யார் சிஎம்ங்கிறதுலே திமுக அதிமுகவும் சேர்ந்துட மாட்டாங்க. அப்போ விஜய் என்ன நினைப்பாரு, நமக்கு இதிலே 35 தந்த மக்கள் கூட்டணி எல்லாம் இருக்கு, நம்ம தனி மெஜாரிட்டி வந்துடுவோம்னு விஜய் நினைப்பாரு. இவங்க என்ன நினைப்பாங்க, அது ஏதோ மக்கள் போட்டுட்டாங்க, இப்போ நம்ம தான் வருவோம்னு அவங்க நினைப்பாங்க. மும்முனை போட்டி தான் அந்த களத்துக்குள்ளே வரும். ஸோ இந்த திமுக அதிமுக இணைவுங்கிறது வந்து ஒரு ஐடியாவை ஆர்எஸ் பாரதி போட்டிருக்கிறாரு. அது திமுகவை அப்பர் ஹேண்டில் வச்சு தான் அவர் போட்டிருக்கிறாரு. அது எப்படி வருது, என்ன சூழ்நிலை வருதுங்கிறது காலம்தான் உணர்த்தணும். மற்ற வரக்கூடிய தேர்தலின் முடிவுகளை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இடைத்தேர்தலில் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெற்றி கிடைச்சிட்டுன்னு வைங்க, அப்போ அவங்களுக்கு தெம்பாயிரும். தாவேக்காவுக்கு எல்லாம் வெற்றி கிடைச்சிட்டு வைங்க, சோர்ந்துருவாங்க, சேர்ந்தாதான் முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் மும்முனை போட்டியோட நிலவில் எப்படி இருக்கோ அதுதான் உங்களை உடனே வந்து ரெண்டு பெரிய கட்சிகளும் வந்து உடனே சேருவாங்கங்கிற ஒரு சூழ்நிலை சொல்ல முடியாது. பட் நான் தான் முத அதை லூசர்ஸ் வில் யுனைட்டுங்கிற தேரியில் சொன்னேன். பட் யுனைட் பண்ணதில் so many ifs and buts, நெருடல்கள் அது இதெல்லாம் இருக்குங்கிறது, யார் சிஎம் என்னெல்லாமே இருக்குங்கிறதும் உண்மை. பட் உள்ளாட்சி தேர்தலையும் விஜய் வெற்றி பெற்று, தாவேக்கா வெற்றி பெற்று, இடைத்தேர்தலும் வெற்றி பெற்றால் அவங்களுக்கு அடுத்து வேற ஆப்ஷன் கிடையாது. லூசர்ஸ் யுனைட்டில் தான் அது போகும். உள்ளாட்சி தேர்தலில் விஜய் தாக்கு பிடிக்கலைனாலோ, இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு ஒரு செட்பேக் வருதுனாலோ மீண்டும் மும்முனையாக தான் போகும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி.